படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு அம்மாவும் குழந்தையும் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த குழந்தைக்கு கேன்சர் இருக்குது. அதனால் டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த குழந்தைக்கு போன் மேரோ பண்ணியே ஆகணும், அதனால அவங்க அப்பாவை வர சொல்லுங்கள் அப்படி சொல்கிறாங்க. இந்த பொண்ணு தன்னோட ஹஸ்பண்ட் வந்து துபாயில் இருக்காங்க, ஓகே நான் வர சொல்லிடுறேன் அப்படி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து எந்திரிச்சு கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தேடி போகிறாங்க. அப்போ தான் தெரியுது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த பொண்ணு வந்து பணத்துக்காக தப்பான தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படி சொல்லிட்டு டாக்டரும் இந்த பொண்ணை பயங்கரமாக திட்டுறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அப்படி சொல்லிட்டு இப்போது அந்த பொண்ணோட அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஹேர் இருந்தால் போதும் அப்படி சொல்லியிருப்பாங்க. 2 பேருக்கு மேலே ஹீரோயினுக்கு டவுட்டாக இருந்திருக்கும். ஒரு பையனோட வீட்டுக்கு வந்து டெலிவரி பர்சன் மாதிரி போய் அவங்களோட பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஹேரை வந்து எடுத்துகிட்டு வந்துடுறா. கடைசியில் பார்த்தா அந்த பையன் இல்லை அப்படிங்கிறத வந்து அந்த டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க. இந்த இடத்துலேயே சீனை கட் பண்ணி ஒரு போலீஸை காட்டுறாங்க. இந்த போலீஸ் கிட்ட போயிட்டு என்னோட பொண்ணோட உயிரை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிரா. ஃபஸ்ட்டு அவர் வந்து ரொம்ப அசிங்கமாக திட்டினாலும் அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்காக இவர் வந்து சரி நான் ஒத்துக்கிறேன், டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வரேன் அப்படி சொல்கிறாங்க. அன்னைக்கே ஹாஸ்பிட்டல் போய் டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் டாக்டர்கிட்ட காட்டுறப்ப சரிம்மா இதெல்லாம் ஓகே தான், குழந்தையோட அப்பா எப்போ வருவார் அப்படி சொல்லி அகெயின் கேட்குறாங்க. 2 பேரும் திருப்பி முழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த குழந்தையோட அப்பாவை எப்படி கண்டுபிடிச்சி இந்த குழந்தைய காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த பாட்டில் சொல்கிறேன்.